லைஃப்லயே எனக்கு பிடிக்காத விஷயம் நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட பொய் சொல்றது தான். அப்படி உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த ஒரு பர்சனலும் கிடையாது. பொய் இருந்தா அதோட கனெக்ஷனா துரோகமும் இருக்கும். துரோகங்கிற குணம் மட்டும் இருந்துட்டா மொத்த வாழ்க்கையும் காலி. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்போ சொல்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது சூர்யா. அதான் இப்பவே சொல்றேன். யாராவது எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்களும் அத பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். அதை விட முக்கியமான விஷயம், நான் கட்டிக்க போறவன் என்ன மட்டும்தான் அவனோட உலகமா நினைக்கணும். அவன் லைஃப்ல வேற எந்த பொண்ணும் இருக்கக்கூடாது. எனக்கு அவன் நேர்மையா இருக்கணும். இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். இந்த விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன சூர்யா, அமைதியா இருக்கீங்க? அது இல்ல ஸ்வேதா, நீ என்ன தாராளமா நம்பலாம். அதை விட என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பொண்ணு இருந்தது கிடையாது, இனிமேயும் இருக்க மாட்டாங்க. போதுமா? இல்ல ஸ்வேதா, சத்தியமா இல்ல, என்ன நம்பு. நானும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்ல, எந்த பொண்ணும் என்னையும் லவ் பண்ணதில்ல. நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். சார், இங்க வைங்க. தேங்க்யூ சார். ஏங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க தான் ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸ் சொன்னேன். சாப்பிடுங்க. இருக்கட்டும் சூர்யா, லைஃப்ல எதுவா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, பாய். சார், ஓகே சார். என்ன மச்சி, உன் ஃபியான்ஸ் இப்பதான் வந்துட்டு போறாங்க போல இருக்கு. ஆமாண்டா. இன்னும் 4 நாள்ல குடும்பஸ்தன் ஆக போற. அதை விட பெருசு, ஐடி கம்பெனி ஓனரா வேற ஆக போற. வாழ்த்துக்கள் மச்சி. டேய், அடா போடா. அவளை வச்சு என்னால ஒரு half an hour சமாளிக்க முடியலடா. இதுல எப்படி இவளை லைஃப் பூரா வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியலடா. என்னடா இப்படி சொல்ற? இவ உன் பொண்டாட்டி ஆக போறவடா. நீ பவித்ராவை தூக்கி எறிஞ்ச மாதிரி இவளை பிடிக்கல, சமாளிக்க முடியலன்னு தூக்கிலாம் எறிய முடியாது, தெரியும்ல. இப்பவே நல்லா ட்ரெயின் ஆயிக்கோ, பாத்துக்க. ஐயோ, நீ வேற ஏன்டா சும்மா பயமுத்திக்கிட்டு இருக்க? நானே ஏற்கனவே கதி கலங்கி போயிருக்கேன். என்னடா, என்னாச்சு? ஏன் கதி கலங்கி போயிருக்க? எங்க அம்மாவுக்கு பூவை மாத்தி வைக்க பூசாரிக்கு பணம் கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அது தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? எப்படி தெரிஞ்சது? தெரிலடா.
அம்மா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? இப்ப என்னதான் ஆச்சு? கல்யாணம் நின்னு போச்சா? டேய் டேய் ஐயோ. ஏன்டா நீ வேற? எங்க அம்மா சொல்லி எங்க அப்பா என்கிட்ட வந்து கேட்டாரா. நீ சொல்றது உண்மைனா என் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். எங்க சத்தியம் பண்ணு. என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாங்க. அவெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அவன் தான் தப்பு செஞ்சிருக்கானே, எப்படி சத்தியம் பண்ணுவான்? உங்க மேல சத்தியமா நான் பூசாரிக்கு பணம் தரலப்பா. நான் சொல்றதுதான் உண்மை. என்னடா இவ்வளவு நடந்துருச்சா? ஆமாண்டா. ஒரு பக்கம் என் அப்பா நான் சொன்னதை நம்பிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி அவர் மேல பொய் சத்தியம் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குடா. டேய் ஊசி முனையில உயிர் தப்பிச்சிருக்கடா நீ. பொய் சத்தியம் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் அதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதனால பொய் சத்தியம்லாம் ஒரு மேட்ரே இல்லை. விடுறா மச்சான். என்னமோடா. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பவித்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை பவித்ரா தான் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்தாலான்னு தெரியல. சந்தேகமே இல்லை, அவ வேலையா தான் இருக்கும். அப்போ என் அம்மாவுக்கு பவித்ராவுக்கும் எனக்கும் உள்ள மேட்டர் தெரிஞ்சிருக்குமாடா? இல்லடா, அப்படி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா நீ பூவை மாத்தி வச்ச விஷயத்தையும் உங்க அப்பா கிட்ட சொன்னவங்க இந்த விஷயத்தையும் டைரக்டா சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நீ சொல்றத வச்சு பார்க்குறப்ப உங்க அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தேகம் வர்ற மாதிரி தான் இருக்கு. அதான்டா எனக்கும் பயமா இருக்கு. இங்க சுத்தி அங்க சுத்தி ஏதோ என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேல் நிக்கிற மாதிரி அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குடா. அந்த பவித்ரா என்னன்னா ஒட்டுப்புல்லு மாதிரி எங்க அம்மாவோடயே சுத்துறா. அவளை நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. ச்சே, இன்னும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ண போறான்னு எனக்கு சுத்தமா தெரியல. டேய், நான் பாட்டு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை மச்சி, அந்த பவித்ராவை என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடவே இருந்த என்னாலே ஒன்றும் பண்ண முடியலையா? உன்னால என்னடா செய்ய முடியும்? முடியும்டா, முடியும். ஏய், என்ன மச்ச சொல்ற? என்ன முடியும்? பேசாம அவளை தூக்கிடலாமாடா? என்ன சொல்ற மச்சான்? ஆமாண்டா, அவ உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இனி உனக்கு ஆபத்து தான். கல்யாணம் நெருங்க நெருங்க அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ண பாப்பா. அவ இனிமே உன் வீட்டில் இருக்கவே கூடாது. பேசாம உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை தூக்கி எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம். டேய், சூப்பரா மச்சான். அவ இருந்தா தானே பிரச்சனை. அவ என் வீட்டிலேயே இருக்க கூடாது. ஆனா அவளை எப்படிடா தூக்குறது? மாட்டிக்க மாட்டோம்? டேய், நீ அந்த கவலையை விடு மச்சி, அதை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி சரி, பவித்ராவோட போட்டோ ஏதாவது இருந்தா ஆ, அது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு. இதோ உடனே அனுப்புறேன்டா. டேய், உனக்கு அனுப்பிட்டேன் பாரு. ஏய் பவித்ரா, உன்னுடைய கதை இன்னையோட முடிய போகுதுரி. நல்லா இல்ல. விசாலம், ம், என்ன ரொம்ப நேரமா புடவைய வச்சு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க? அதாங்க ராஜாராம் நம்ம பொன்னிமில்லில வேலை பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் சூர்யா கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான். ஓ. அதான் எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன்.
நம்ம வீட்லயே பொன்னி அளவுக்கு யாரும் டேஸ்டா புடவை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவகிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிட்டு போறா. என்னங்க நீங்க, நான் காட்டாம இருப்பேனா? பொன்னிக்கிட்ட ராஜாராம் புடவைய கொடுத்ததும் ஆ. 2 டிசைனும் நல்லா இருக்குன்னு பெருசா எதுவும் சொல்லாம போயிட்டான். அதனால ராஜாராம் என்கிட்ட, அக்கா நீங்களாவது ஏதாவது யூனிஃபார்மா பார்த்து சொல்லுங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்னக்கா? ஹே வா ராஜா. ஆமாம்மா, செலெக்ஷன்லாம் முடியலையா? பார்த்துட்டு இருக்கேன்பா. ஆ சரி சரி. மாமா, ஆ பத்திரிகைக்கு டிசைன் சொல்லியிருந்தோம்ல, ஆ. ப்ரெஸ்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சாம்பிள் அடிச்சு கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா மிச்சத்தையும் பிரிண்ட் அடிச்சிடலாம்னு சொன்னாங்க. ஓஹோ. நானும் ஓகே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆ. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்தாங்க. கரெக்ட் ராஜா. ஆனா பொன்னிக்கிட்ட தானே எதுவுமே ஒப்பீனியன் கேட்ப. ஆ, வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க உங்கள்கிட்ட கேட்கறது தானே மரியாதை. அதான். ஆஹா, என்னதான் பெரியவங்க மேல மரியாதைனாலும் பெத்தவளுக்கு தான் இடம். பொன்னி பொன்னி. பொன்னி, நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் புரியுதுப்பா. இருந்தாலும் பொன்னியையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கூப்பிடு, பொன்னிய கூப்பிடு. அதான் மாமா கூப்பிட்டார்ல. கூப்பிடுங்க. பொன்னி. அண்ணன் பொன்னி, கல்யாண பத்திரிக்கை டிசைன் பண்ணி வந்திருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. மாமா, பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நான் எங்கப்பா பார்த்தேன்? பொன்னி தானே பார்த்தா, அவகிட்ட கேளு. நல்லா இருக்குண்ணே. கடவுளே, பத்திரிக்கை மண்டபம்னு எல்லாம் இவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுவும் பண்ணாம இருக்கேனே. பேசாம இவர்கிட்ட இப்பவே எல்லா உண்மையும் சொல்லி பேசாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவோமா? மாமா, பொன்னியோட அப்பா எங்க இருக்காரு? சித்தப்பா இங்க தானே இருந்தாரு. மாடிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வைக்கணும். இந்த நேரத்தில் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் கேட்ரிங்க்கு பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஆமாம்ப்பா. சமையல்லாம் பிரமாதமா இருக்கணும்னு சொல்லுங்க. சரி விசாலம், நான் போயிட்டு வந்துடுறேன். பொன்னி, ஒரு நிமிஷம். என்னம்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ எதுலயும் நாட்டம் இல்லாம இருக்க. என்னாச்சு உனக்கு? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. இல்ல பொன்னி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ எதையோ உன் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு பொன்னி. இல்லை நீ, லேசா தலை வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இத பாரு பொன்னி, கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனிமே இந்த கல்யாண விஷயத்துல வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உனக்கே தெரியும், ராஜாராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நீ தான் அவன் கூட இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும். அதனால எந்த வருத்தம் இருந்தாலும் அதை இப்போதைக்கு தூரம் எடுத்து வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. இவங்கள அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூர்யாவோட கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா நான் சூர்யாவை இழந்துருவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தைரியத்தை கொடு. எனக்காக என் கூட துணையா நில்லு. எனக்கும் என் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நீதான் நடத்தி வைக்கணும் தாயே. நீதான் நல்லபடியா நடத்தி வைக்கணும். எனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். தனம் தரும் கல்வி தரும் பொருளாலும் தளர்பறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்ற ஓம் சக்தி பராசக்தி. டேய் கோயில் எதுவும் மாறி வந்துட்டமாடா, எங்கேயுமே காணோம். இனிமே இப்படி ஒரு சந்தோஷம்லாம் என்னைக்கு திரும்பி வரப்போதும். சூர்யாவோட கல்யாண விஷயத்துல அங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு ஆண்டி சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? டேய் இந்த பொண்ணு மாதிரியா இருக்காடா அவ, அங்க பாரு. டேய் அதே பொண்ணு தான்டா. வாங்கோம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பவித்ரா, கடகராசி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார் அனந்தியே போற்றுவோம், உலகநாயகியே போற்றுவோம், உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம், உள்ளமலர் உவந்தவளே போற்றுவோம், போதரிய பெரும்பொருளே போற்றுவோம். அம்மா தாயே, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கோ. சூர்யாவோட கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப வேக வேகமா நடந்துகிட்டு இருக்க. சூர்யா அவன் நினைச்சது நடக்கணும்னு பெத்த அப்பா மேலேயே பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு வந்துட்டான். அவரும் நான் என்ன சொன்னாலும் அதை நம்புற மனநிலையில இல்ல. சூர்யாவை நீதான் திருத்தி எங்க வழிக்கு கொண்டு வரணும். நடக்க போற கல்யாணத்துல பவித்ரா கழுத்துல தான் சூர்யா தாலி கட்டணும். என் வீட்டுக்கு மருமகளா பவித்ரா தான் வரணும். நான் ஒன்ன மட்டும்தான் நம்பி இருக்கேன். சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடு. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆண்டு காலம் இல்லாம இருக்கணும்.
அன்னைக்கு இந்த குளத்துல விழுந்து நான் செத்திருப்பேன். நீ தானே சூர்யா என்னை காப்பாத்துன. இப்ப தினம் தினம் என்ன கொன்னுட்டு இருக்கியே. அன்னைக்கே நான் விழுந்து செத்திருப்பேன். என்னை ஏன் காப்பாத்துன? இப்படி எனக்கு துரோகம் பண்ணவா என்ன காப்பாத்துன? இப்படி என்னையும் என் குழந்தையும் தவிக்க விடவா என்ன காப்பாத்துன? டேய் என்னடா என்னடா நடக்குது இவ்ளோ நேரமா? இன்னைக்கு அவளை எப்படியோ தூக்கிடலாம்ல. டேய் தூக்கிடலாம்டா. நான் வச்ச அடியாளுங்க இந்நேரத்துக்கு அவளை பார்த்துருப்பானுங்க. இதோ அவனுக்கு தான். எடுத்து பேசு. சார், நீங்க அனுப்பிச்ச போட்டோல இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி தான் சார் இருக்கா. சுத்திலும் யாரும் இல்ல. தூக்கிடவா சார்? பார்த்துட்டீங்களா? டேய் நம்ம பசங்க கோவில்ல பவித்ராவை பார்த்துட்டானுங்களா? இப்ப என்ன செய்யலாம்டா? அவ காலில் விழுந்து கோயில் 4 தடவை சுத்தி வர சொல்லு. ஏய் அவளை தூக்க சொல்றா, சீக்கிரம் தூக்க சொல்லு. டேய் 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 செல்லங்களா, அவளை அப்படியே தூக்கிட்டு வாங்கடா. சரிங்க சார். தூக்க சொல்லு. தூக்கிடுவானுங்களே. தூக்கிடுவானுங்க மச்சான், தூக்கிடுவானுங்க. வரணும் வரணும், தூக்க சொல்லு. ஏய் போ. சீக்கிரமா வாங்கடா. சீக்கிரமா வாங்கடா. டேய் இங்க தானடா வந்தா? எங்க போனா? என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா நீ? டேய் நீ இந்த பக்கம் போய் தேடு. நீ இங்க போடா. ஏய் நீ அங்க போய் பாரு.
என்னடா கிடைச்சிட்டாளா? சார் அவ தப்பிச்சிட்டா சார். என்னது தப்பிச்சிட்டாளா? தப்பிச்சிட்டாளா? ச்சே! டேய் ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களாடா? சார் நாங்க அவ பின்னாடியே தான் சார் வந்தோம். ஆனா அவ எப்படி மிஸ் ஆனானே தெரியல. டேய் முட்டாள், இங்க பாரு, இந்த பார்ட் 1 பார்ட் 2 கதையில ஏன்டா சொல்லாத. முற்றுப்புள்ளி வச்சு எண்டு காடு போடணும். எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோன்னு தெரியாது. அவளை எப்படியாவது இங்க தூக்கிட்டு வாங்கடா. சார் அவளை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். அவளை மட்டும் தூக்கிட்டு வரல, மகனை தொலைச்சிட வேண்டாம். உங்களை பேசிட்டு இருக்காதீங்க, போங்கடா. டேய் வாங்கடா, அவளை விடக்கூடாது, வா. நல்லா வியாக்கியானமா மட்டும் பேசுங்க. ஒன்னத்துக்குள்ள லாய்க்கில்ல. ஒரு பொம்பளை புள்ள தூக்க தெரியாது உங்களுக்கு? டேய் மச்சா கூலர்ரா, தூக்கிடுவானுங்கடா. கூலாயிரா. அவ போயிடுவா, நீங்க அப்படியே டாடா காமிச்சு நில்லுங்க. இதுல வேற பாத்துட்டாங்களாமா. போடாங்க. அவளை தூக்க சொல்லு போ. யார் இவனுங்க? எதுக்கு என்ன துரத்துறாங்க? ஒருவேளை சூர்யாவோட ஆளுங்களா இருப்பாங்களோ? ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ. அண்ணே வடசர் வாக்கும். டேய் அமுகடா. தூக்கி போடுற ஆட்டோல சீக்கிரம் ஏத்துடா. வேகமாடா. சிவா, எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்ச? அப்பப்ப இங்க தண்ணி அடிப்போம் மச்சி. டேய் என்னடா இன்னும் ஆளை காணோம்? டேய் என்னடா நீ, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்ற கதையா இருக்கு. கொஞ்சம் பொறுமையாடுறா, இப்ப வந்துருவானுங்க. இல்ல மச்சான், இந்த மாதிரி முன்னாடிலாம் பண்ணது இல்லையா, அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்குடா. டேய் அப்ப நான் மட்டும் நான் டெய்லி 2 பொண்ணை கடத்திக்கிட்டா இருக்கேன். எனக்கு இதுதான்டா ஃபர்ஸ்ட் டைம். டேய் சரிடா சரி, கோவப்படாத. டேய் அதோ வந்துட்டாங்கல்ல. டேய் பவித்ராவை தூக்கிட்டாங்களா? சூப்பர் மச்சான், சூப்பர்ரா. சூப்பர் மச்சான். என்னடா ஓகேவா? ஓகேவா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? பவித்ரா, இனி நீ எப்படி எல்லாம் ஓட விட்ட, இப்ப நீ எப்படி கல்யாணத்தை நிறுத்துறன்னு பாக்குறேன். இருக்குடி உனக்கு. டேய் தூக்கும்போது யாரும் பார்க்கலல்ல? இல்ல சார், யாரும் பார்க்கல. இந்தாங்க சார், இதான் அந்த பொண்ணு வச்சிருந்த போனு. டேய் சிவா, டேய் 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 சிவா, ஏன் தூக்கி போட்ட? டேய் என்னடா பண்ற? அது இல்ல மச்சி, போலீஸ் இங்க வந்து தேடினா கூட அவ இங்க எங்கேயாவது விழுந்து செத்தா தான் நினைப்பாங்க. அதுக்கு தான் இங்க தூக்கி போட்டேன். சரிடா, சூப்பர்ரா, நல்லதுதான். சரி, இவளை இப்ப எங்க நீ கொண்டு போய் மறைச்சு வைக்க போற? வேறங்க, என் வீட்டை தான். டேய் என்னடா சொல்ற? உன் வீட்லயா? போலீஸ் அவளை காணணும் உன் வீட்டுக்கு தேடி வந்தா என்னடா பண்ணுவ? டேய் அவளை காணணும் என் வீட்டுக்கு ஏன்டா தேடி வர போறாங்க? அவளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? யாரையாச்சும் காணோன்னா அவங்களுக்கு விரோதமான யார் வீட்லேயோ பழைய குடோனு ஃபேக்ட்ரியில தான் போலீஸ் தேடுவாங்க. என் வீட்டில் அடைச்சி வச்சிட்டா சான்ஸே இல்லை.
நம்மளா விடுற வரைக்கும் அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்படிடா அப்படிலாம் யோசிக்கிற? கிரேட் மச்சான். ஆட்டோலே கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டுட்டுமா சார்? வேணாம், நீ உன் ஆட்டோவில் கொண்டு வந்தால் பிரச்சனையாயிடும். அவளை என் கார்லேயே கூட்டிகிட்டு போகிறேன். அவளை காரில் ஓகே ஏற்றுக்கலாம். சார். டேய் பாத்திரா பத்திரம்டா. எதுவும் ஆகாது, கவலைப்படாத. டேய் டோரை க்ளோஸ் பண்ணு. மச்சி, நீ ரொம்ப நேரம் நிற்காம முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஏய் நீங்களும் கிளம்புங்கடா. மச்சான் பவித்ரா கொஞ்சம் பத்திரமா கூட்டி டேய் போடா. என்ன நான் பாத்துக்கறேன்டா. எந்த பிரச்சனையும் இல்லாம முதல்ல நீ பாத்துக்கடா. கிளம்பு. பாத்து போ. பத்திரம். கிளம்பு போ போ. ஏ பவித்ரா, உன் சாப்டர் க்ளோஸ் அடி. இனிமே இந்த கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாதுடி. பவித்ரா, 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 பவி, பவித்ரா, எங்க போயிருப்பா? எங்க இவ்ளோ காலையில வெளியில போயிருப்பா? பவித்ரா, சந்துரு, டேய் சந்துரு. மா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? டேய் அவுட் ஹவுஸ்ல பவித்ராவை காணோம்டா. பவித்ரா அங்க இல்லாம வேற எங்க போக போறாங்க? டேய் காணோம்னு சொல்லிட்டு இருக்க, நீ அதையே சொல்லிட்டு இருக்க. அம்மா என்ன சொல்ற நீ? என்ன வீடே இவ்ளோ பரபரப்பா இருக்கு? இவ்ளோ சீக்கிரம் பத்திக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. பத்த வச்சிட்டியேடா பரட்ட. ஏன் இவ்வளவு பதட்டமா வர? பவித்ரா உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏய் அவ அவுட் ஹவுஸ்ல இல்லையேடி. என்ன சொல்ற? என்ன பவுனு நீ இப்படி கேக்குற? அவுட் ஹவுஸ்ல இல்ல, இந்த வீட்ல இல்லனா அவ எங்கடா போயிருப்பா? சரி நீ கொஞ்சம் பதட்டப்படாம பொறுமையா இரு. இங்கதான் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கடா போனா? என்ன பண்ணிவ? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? தெரியலையே. ஐயோ எங்க டேய் போயிருப்பாங்க? சந்துரு என்னடா ஆச்சு? டேய், பவித்ராவை காண மாட்டேன், எங்கன்னு தேடி பாருங்க. என்னடா பவித்ராவை காணோமா? பவித்ரா 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 எங்க இருக்கியா? ஐயோ அம்மா, என்னம்மா பவித்ராவை காணோமாமே, எங்க போயிட்டா? பவித்ரா, ஏய் என்ன ஆச்சு? எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க. என்ன பொண்ணு என்ன ஆச்சு? அண்ணே பவித்ராவை காணோம்னே. பவித்ராவை காணுமா? என்ன பொண்ணு சொல்ற? மறுபடியும் உன்கிட்ட சொல்லாம போயிட்டாளா? அது டேய் சந்துரு, என்னடா பாத்தியா? ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா எங்கேயும் இல்ல. அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். நீ ஃபோன் பண்ணி பாத்தியா அவங்களுக்கு? இல்லடா, ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருமா. என்னடா? சரி பண்ணி பாரு. டேய் அவ மெசேஜ் அனுப்பியிருக்காடா? என்னது? மெசேஜா? மெசேஜா? என்ன மெசேஜ்மா? அம்மா ஐயோ கடவுளே, இவ ஏன் இப்படி அனுப்பியிருக்கா? என்ன பொண்ணியாச்சு? பவித்ரா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளா? என்ன அனுப்பிச்சிருக்கா? அம்மா என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுமா. அம்மா என்னம்மா மெசேஜ் இது? அம்மா என்கிட்ட ஃபோன் கொடுமா. அட அம்மா, குடுமா, நான் என்னம்மா மெசேஜ் ஆச்சு? பார்க்கறேன். வாங்கி பாருடா. குடுமா. என்ன
என்னப்பா? என்ன சந்துரு, என்ன அனுப்பிச்சிருக்கா? வீட்டை விட்டு போறேன், இனிமே உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மாமா. ஐயோ என்னது ஐயோ பொன்னி? என்ன சந்துரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? என்ன பொண்ணு இது? நம்ம ஏன் அவளை போய் பாரமா நினைக்க போறோம்? எங்க போய் எதுக்கு இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? தெரியல என்ன. நான் என்னைக்குமே அவளை பாரமா நினைச்சதில்ல. அவ ஏன் இப்படி மெசேஜ் அனுப்பிட்டு போனா? என்னம்மா என்ன பிரச்சனை? கோயில்ல இருந்து வரும்போது நல்லா தானே வந்தாங்க, ஏன் வீட்டை விட்டு போனாங்க? சந்துரு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? சந்துரு, நீ போய் கோயில்ல எங்கேயாவது இருக்காளான்னு பாரு. சரிம்மா. அம்மா நானும் கூட போய் தேடட்டுமா? நீ எங்கேயும் போக வேணாம். அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு தானே நீ நினைச்ச? அம்மா நான் நகை விஷயத்த சொன்னேன், நீ போடா. சந்துரு சந்துரு, ஒரு நிமிஷம். டேய், நீ எதுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துரு. சரிம்மா, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. சரி. என்னம்மா மச மசன்னு நிக்கிறீங்க? அம்மா போய் தேடுங்க போங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பா போங்க. என்னடா இது? மாமா நீங்க மாடியில போய் தேடுங்க. மா நீங்க இந்த அவுட் ஹவுஸ் வெளியே போய் தேடுங்கம்மா, நான் இதோ இங்க தேடுறேன். போய் தேடுங்க போங்க. அட நிக்காதீங்க போங்க. போங்க. அக்கா, நான் பொன்னி பேசுறேன். ஏய், ஏன் பதட்டமா பேசுற? என்ன விஷயம்? திரும்பவும் பவித்ராவை காணும்க்கா. ஐயோ, என்ன பொன்னி சொல்ற? ஆமாக்கா, நான் எப்படியும் பவித்ராக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணை காணும். என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஃபோன் பண்ணியா? பண்ணி பார்த்தேன்க்கா. அவளோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஆனா அவ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணியிருக்கா. அந்த மெசேஜை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், நீங்க இதை பாருங்களேன். குலதெய்வம் கோயில்ல சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ பவித்ரா கிட்ட பேசுனியா? உனக்கும் சூர்யாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அவகிட்ட எடுத்து சொன்னியா? நிறைய தடவை பேசிட்டேன்க்கா. எத்தனை வாட்டி சொல்றது? இப்படி ஒரு பையனை எப்படி காதலிச்சேன்னு கூட கேட்டேனே. ஆனா அவன் இப்பதான் இப்படி மாறிட்டான். நாங்க காதலிக்கும் போது நல்லபடியா தான் இருந்தான்னு சொன்னாளே. ஐயோ, உன் வீட்டுக்காரர் அவகிட்ட ஏதாவது பேசிருப்பாரா? இல்லக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கு எதுவும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் பூசி மெழுகியெல்லாம் அவருக்கு பேச தெரியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதா இருந்தாலும் கேட்டுருவாரு. அவ அம்மா வீடு, அவ வழக்கமா போற இடம், இதெல்லாம் பாத்துட்டியா? இப்பதான் சந்துருவை அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவனும் திரும்பி வரல. வந்தாதான்க்கா தெரியும். அக்கா, திரும்பவும் அவ கிணறு கொளுன்னு தேடி போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. சாச்சா, இந்த பாரு பொண்ணி, அவ என்ன முடிவு வேணாலும் எடுப்பா. ஆனா இன்னொரு தடவை சாகிறதுக்கு அவ முடிவை எடுக்க மாட்டா. நான் அன்னைக்கு அவகிட்ட பேசின விஷயம் அவ மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணக்கூடாதுன்னு அவ மனசுல வைராகியம் உண்டானது நான் அவ கண்ணுல பார்த்தேன். இந்த பாரு, நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் இருக்காது. வேற என்னமோ நடந்திருக்கு. அக்கா, நாளைக்கு காலையில முகூர்த்தம்க்கா. கல்யாண நேரம் நெருங்கிடுச்சேக்கா. எல்லாம் கைவிட்டு போறத வேடிக்கை பார்க்கவா நான் இங்க இருக்கேன். பவித்ரா எங்க இருந்தாலும் அவளை மணமேடைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என் பொறுப்பு.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். இல்லன்னு வை, என் அக்கா வாணி இருக்கால, அவளை களத்துல இறக்கிடுவேன். நீ தைரியமாயிரு. சரிங்கக்கா. என்ன நடக்குதுன்னு சிவா கால் பண்ணி கேட்போம். டேய் சிவா, என்ன மச்சான், வீட்டில் நாம வச்ச நெருப்பு பத்திக்கிச்சா? டேய் ஆமாண்டா, எல்லாரும் பவித்ராவை காணும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடட்டும் தேடட்டும், ஆனா அவங்க எங்க தேடினாலும் இந்த பவித்ரா கிடைக்க போறதே இல்ல. செம்மடா, சூப்பர். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ கூடவே இருந்து என் கழுத்தை அறுக்க போறான்னு நினைச்சேன். நல்ல வேலைடா, நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்ட. இனிமே உன்னை என்னைக்குமே தொந்தரவு பண்ண மாட்டா, நீ கவலைப்படாத. சரிடா, இப்போ பவித்ரா எப்படி இருக்கா? அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியலடா. அப்படியே தெளிஞ்சாலும் எப்படி அவளை சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஓகேடா. அப்புறம் நீ பவித்ரா அனுப்புன மாதிரி எங்க அம்மாக்கு அனுப்புன மெசேஜ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மச்சான். டேய் என்னடா சொல்ற? ஆமா சிவா, எங்க அம்மால இருந்து எல்லாருமே அவ எங்கேயோ போயிட்டு நினைக்கிறாங்க. இனிமே அந்த பவித்ராவை உன் வீட்டில் உள்ளவங்க யாருமே பெருசா தேட மாட்டாங்கடா. அதனால நீ நிம்மதியா கல்யாணத்துக்கு ரெடியாகு. சரிடா, உண்மையாவே நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான். நான் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கல. டேய், என் நண்பனுக்காக இது கூட பண்ணலனா எப்படிரா? நீ நினைச்ச மாதிரி ஸ்வேதா கூட உனக்கு கல்யாணம் நடக்கணும், அது போதும் எனக்கு. தேங்க்ஸ்டா சிவா, உன்னை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. ஏய் சிவா சிவா, அப்புறம் டேய் அவ கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு, நீ போன வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிடா சரிடா சரி. சார், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பொண்ணா? இல்ல பார்க்கலங்க. பார்க்கல. இல்லையா? கடவுளே, தேடி போன சந்துருவையும் காணுமே. அவ கிடைச்சாலே என்னன்னு தெரியலையே. போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்றது? இந்த பொண்ணு எங்க போனா? பொண்ணு, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கியா? அந்த பொண்ணு ஏதோ போயிருக்கா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை தீர்ந்த உடனே தானா வரப்போறா. அதான் சந்துரு தான் தேட போயிருக்கான்ல, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஃபோன் பண்றேன். ஹலோ, என்னடாச்சு? பவித்ரா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கிடைச்சாலா? இல்லம்மா, அவங்க அம்மாட்டி கேட்டுட்டேன், கோயிலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவங்கள காணோம். எங்கேயும் இல்லையா? என்னடா சொல்ற? எங்க தான் போயிருப்பா அவ? தெரியலம்மா, இப்ப வேற எந்த இடத்துல போய் தேடுறதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே. டேய், இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, என்ன இது இப்படி மறுபடியும் சோதிக்கிற? என்ன பண்றதுன்னு தெரியலையே.
அவ ஏன் பொறுப்புல இருந்தவ தான். நான் தான் தவற விட்டுட்டேன். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு திரும்பவும் எங்க போனான்னு தெரியலையே. அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா. நீ ஃபோனை வை. நான் நம்ம ஏரியாவை இன்னொரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி சரிம்மா. பொன்னி அண்ணா என்னாச்சு? எல்லாம் பரபரப்பான்னு இருக்கீங்க. அது பவித்ராவை காணோம். நீ வேற பொண்ணே, அவ வழக்கம் போல எங்கேயாவது கோயில் குளம்னு போயிருப்பா. இது ஒரு பெரிய விஷயமா? இல்ல ராஜா, இனிமேல உங்க எல்லாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். அதனால இந்த வீட்டை விட்டே போறேன்னு பொன்னி செல்லுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்னமாமா சொல்றீங்க? பொன்னிக்கு மெசேஜ் பண்ணிட்டு போனாளா? ஆமாம்ப்பா. ஏன் பொண்ணே, உனக்கே அப்படி மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கா? நீ ஏதாவது சொன்னியா அவளை? ஐயோ, நான் என்னங்க சொல்ல போறேன்? நான் ஒன்றும் சொல்லல. ஒரு வயசு பொண்ணு வீட்டு விட்டு போறேன்னு மெசேஜ் கொடுத்துருக்கானா, இது எப்படி எடுத்துக்கிறது? எனக்கும் ஒண்ணுமே புரியல. எங்க போனா ஏது போனான்னு எதையும் யோசிக்கவே முடியல. பவுனு, நீ அந்த பொண்ணை கவனிச்சியா? அவ ஏதாவது வித்தியாசமா இருந்தாளா? நீ ஏதாவது கேட்டியா? பதில் சொன்னாளா? இல்லைண்ண, எப்பவும் போலதான் இருந்தா. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. பொன்னி, உன் ஃபோனை கொடு. பொன்னி, மெசேஜை பார்த்தா மனசு உடைச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு யாருக்கும் தெரியலங்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் ஏதோ தப்பா படுது பொன்னி. என்ன இது? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா பொன்னி, வயசு பொண்ணு கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நாம தானே பதில் சொல்லணும். நாம ஒன்று பண்ணுவோம். பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பொன்னி. ஆமா பொன்னி, அவங்க தான் நம்மளை விட ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. போயிட்டு வந்துடலாம். ஆமா பொன்னி, ராஜாராம் சொல்றதும் சரிதான். சந்துருவுமே எல்லா பக்கமும் தேடிட்டு போன்ல இல்லன்னு தான் சொன்னான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது தான் நல்லது. போயிட்டு வா பொன்னி. ஆமா பொன்னி, கரெக்ட். நீ கூட வா. அண்ணா, நான் எதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம்? பவித்ரா உன் சொந்தக்கார பொண்ணு தானே, அப்புறம் நீ வராம இப்படி வா. பொன்னி கூட்டிட்டு வா. வா, பாத்துக்கலாம். சார், என்ன? ஒரு பொண்ணை காணோம். ஓ, பேசுறேன். யோ, என்னையா சார் மிஸ்ஸிங் கேஸா சார்? இங்க அனுப்பிவிடு. சரிங்க சார். நான் அப்புறம் சார் பேசுறேன். உட்காருங்க சார், உட்காருங்கம்மா. சொல்லுங்க, யாரை காணோம்? பொண்ணா பையனா? எங்க வீட்டு பொண்ணை காணோம் சார். என்ன சார், உங்க வீட்டு பொண்ணுன்னு பட்டும் படாம சொல்றீங்க? உங்க வீட்டு பொண்ணுனா உங்க பொண்ணா, இல்ல இவங்க பொண்ணா, இல்ல உங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணா? தெளிவா சொன்னதானே தெரியும். இங்க நிக்கிறாங்கல்ல சார் பவுனு, அவங்களோட சொந்தக்கார பொண்ணு சார். அப்போ உங்க சொந்த பொண்ணு இல்லையா? சார், பவுனு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. எங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். 25 வருஷமா எங்க வீட்லயே அவுட் ஹவுஸில் தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு போகிறது கிட்டன்றதுனால இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க.
திடீர்னு பார்த்தா என் ஒய்ஃபோட மொபைலுக்கு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்தோம். என்ன சார் இவங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்க ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்புனாங்க? சார் என்ன சார், அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தங்கியிருந்ததுனால என் ஒய்ஃபு அந்த பொண்ணை மக மாதிரி பார்த்துக்குவாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதனால மெசேஜ் கொடுத்துருக்கலாம். சரி சரி அம்மா, அந்த மெசேஜை காட்டுங்க. ஆ ஏம்மா, அந்த பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குது? வயசு என்ன இருக்கும்? சொந்த ஊர் எது? அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? ஏம்மா என்னாச்சு? ஒன்னதாம்மா கேக்குறேன். என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி சொந்தம்? அது 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 வந்து அது அவனு கேட்குறாருல சொல்லு. அண்ணா அது என்னம்மா இப்படி முழிக்கிற? உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்க. அந்த பொண்ணு உன் சொந்தக்கார பொண்ணு தானா? இல்லைங்க. என்ன பண்ணி பவித்ரா பவுனோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்ன? அது இல்லைங்க. அது என்ன பொண்ணு 2 பேரும் மாறி மாறி முழிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? பவித்ரா பவுனோட சொந்தக்கார பொண்ணு இல்லைன்னா வேற யாரு? கேட்கறேன், வேற யாரு? நீ சொல்லுமா, யார் அந்த பொண்ணு? ஏமா இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல சார், பவித்ரா எங்க சொந்தக்கார பொண்ணு இல்ல சார். அவ சந்திரோட ஃப்ரெண்டு சார். பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக தான் என் வீட்டில் நான் தங்க வச்சிருந்தேன் சார். அவ்வளோதான் சார். அதான் சார் எனக்கு தெரியும். இதுதான் சார் உண்மை அண்ணா. என்னம்மா, அந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சார், நீங்க அந்த பொண்ணு இவங்களோட சொந்தம்னு சொல்றீங்க,
இவங்க 2 பேரும் வேற என்னமோ சொல்றாங்க. என்ன பொண்ணு இதெல்லாம்? ஏன் பதில் பேச மாட்டேங்கிற? அப்போ பொய் சொன்னியா? இல்லைங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? என்னங்க? அண்ணா ஏன் என்ன ஏமாத்துறீங்க? என்னங்க? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அது கேட்கறேன்ல, சொல்லு. என்னங்க இது? சார், உங்க பஞ்சாயத்தெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. ஏமா, சந்திரன்னு சொன்ன அந்த பையன் யாரு? அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்கல்ல, அவன் இல்லையா? இல்ல, அது எங்களோட பையன்தான். அந்த பொண்ணை காணோன்னு தேட அனுப்பியிருக்கேன். என்னம்மா, காதல் விவகாரமா? அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது சண்டையா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணும் என் பையனும் ஃப்ரெண்ட்ஸு தான், வேற எதுவும் இல்லை. ஏம்மா, அவன் ஃப்ரெண்டா லவரான்னு அவனை விசாரிச்சாதான் தெரியும். முதல்ல அவனை இங்கே வர சொல்லுங்க சார். அந்த பையனை தான் விசாரிக்கணும். சார், பவித்ரா காணா போனது உண்மைதான். தயவு செஞ்சு அதை கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பையனெல்லாம் இதில் இழுக்காதீங்க சார். இங்கே பாருங்க சார், நாங்கள் இப்படி 4 ஆங்கிளில் தான் விசாரிப்போம். அப்படி விசாரிச்சதால தானே அந்த பொண்ணு இந்த அம்மாவுக்கே சொந்தம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியாத உண்மை வெளியில் வந்திருக்கு. இங்கே பாருங்க சார், நீங்கள் அந்த பையனை இங்கே ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போட்டோம். சரி சார். அப்புறம் இது மிஸ்ஸிங் கேஸோ கடத்தினதோ இல்லை. அந்த பொண்ணு வீட்டு விட்டு போறேன்னு தெளிவாக மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கு. என்ன சார் சொல்ல வர்றீங்க? ஆமாம் சார், நீங்களும் பெரிய இடத்து ஆள் மாதிரி தான் தெரியுது. உங்கள் வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்கோ தான் போயிருக்கணும். வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நாங்கள் எதுவும் தகவல் கிடைச்சா சொல்கிறோம். சரி சார். இந்தாங்கம்மா. கேட்டையா ஐயா? சாருக்கிட்ட அந்த பொண்ணு பேரு, அங்க அடையாளம், டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வாங்கிக்க. சரிங்கய்யா. போங்க சார், போங்கம்மா. அம்மா, அந்த பொண்ணு பேர் என்னம்மா? பவித்ரா. மாப்பிள்ள, என்னாச்சு? பவித்ரா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நிறையவே கிடைச்சது மாமா. என்ன ஆச்சு? அப்பா ஏன் இவ்வளோ கோவமா இருக்காரு? என்ன ராஜா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாத உண்மையெல்லாம் அவங்க சொன்னாங்க மாமா. அம்மா, என்ன ஆச்சு? என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? இல்ல, அதுப்பா நான் பேசாத பேசாத. நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பவித்ரா விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட இல்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்ன சார் உங்க வீட்டில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதான்னு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா?
என்னப்பா என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ கோவமா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க? பொண்ணு என்னப்பா உன்கிட்ட மறைச்சா? அக்கா, பவித்ரா பவுனோட சொந்தக்காரின்னு தானே இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமாப்பா, அந்த பொண்ணு என்கிட்ட கூட பவுனுக்கு தூரத்து சொந்தம் தான் சொல்லுச்சு. இல்ல மாமா, பவித்ரா பவுனோட சொந்தக்காரி இல்ல. சந்துருவோட ஃப்ரெண்டா பொன்னி சொல்லிதான் பவித்ரா இங்க தங்க வச்சு பவுன் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கா. நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியா போச்சு. இல்லைங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லி மறைக்கணும்லாம் மறைக்கல. போதும் பொண்ணே, போதும். இனிமே நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க நான் தயாரா இல்ல. உன் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. உன் வார்த்தை மேல இருந்த நம்பிக்கை, நீ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன்ற நம்பிக்கை, உனக்கு பொய் சொல்ல வராதுன்ற நம்பிக்கை எல்லாமே போச்சு. இல்லைங்க, நான் எதுக்கு அப்படி பண்ணேன்? அவ வீட்டுக்கு மூத்த மருமக, அவ வீட்டுக்கே உதாரணமா இருக்க வேண்டியவ. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவ மேல ஒரு மரியாதை வராது. உன் புள்ள சூர்யா இப்படி பண்ணான்னு தெரிஞ்சும் நீ கல்யாணம் பண்ணி வச்சனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கலங்கத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. அப்பா சாரிப்பா, நீங்கள் அம்மா மேலே கோவப்படாதீங்கப்பா. பவித்ரா என் ஃப்ரெண்டு தான்ப்பா. நான் ஏன் அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சேன்னா, பவித்ரா நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன காரியெல்லாம் பண்ணிருக்கீங்கடா? உங்க அம்மா பிள்ளைன்னு அவ பின்னாலே சுத்திட்டு இருந்த. சரி, அதுக்காக என்ன மதிக்கலாம் கூட பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல. ஐயோ அப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? பேசாத, எதுவும் பேசாத. சூர்யாவோட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என் மனசை நோகடிச்சிட்டீங்களே, என் முகத்துல கரிய பூசிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்குமே சொல்றேன், இந்த விஷயத்தினால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ராஜா, பொன்னி என்ன சங்கடத்துல இருந்துச்சோ அதனால தான் சொல்லாம இருந்திருப்பா. விடுப்பா. என்ன மாமா பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல? நான் எதை வேணா தாங்கிக்குவேன். ஆனா பொய், ஏமாத்து, நம்பிக்கை துரோகம் இதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. நான் தாலி கட்டின பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கா மாமா? எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீ பேசாத பொண்ணே, பேசாத. அப்பா நான் சொல்றது உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? 2 பேருக்கு தான் சொல்றேன். இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ அண்ணே. வா. ஏய் ராஜா. டேய் ராஜாராம், என்னம்மா நீ இப்படிலாம் ஆகும்னு உனக்கு தெரியாதாம்மா? அப்பா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கப்பா. நமக்கு பிடிச்சதை இழந்துதான் நாம நினைச்சதை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிற இந்த விஷயத்தை அடையிறதுக்கு என் வீட்டுக்காரரோட அன்பையும் நம்பிக்கையையும் இழந்துதான் அதை அடையணும்னு இருந்தா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் சீக்கிரமே வரும்பா.
பொன்னி என்னை மன்னிச்சிரு பொன்னி. எல்லாம் என்னால தான். நான் தான் போலீஸை பார்த்ததும் பயத்தில் உளறிட்டேன். நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. இல்லை பொன்னி, நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்த. உன் சத்தியத்தையும் மீறி இன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன். அதனால ராஜாராம் அண்ணன் உன் மேலேயும் சந்துரு மேலேயும் இவ்வளோ கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. எல்லாமே என்னால தானே. நான் பண்ணது ரொம்ப தப்பு பொன்னி, என்னை மன்னிச்சிடு. ஏய் தம்பி, நீயும் என்னை மன்னிச்சிடுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா. பவுனு, நான் தான் சொல்றேன்ல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் கோவத்தை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்லைம்மா, இது எல்லாமே என் தப்பு தான். நான் ஃபஸ்ட்டே அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த வீட்டில் தங்க வச்சிருந்தானா இங்கே எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. எல்லாமே என்னால தான். ஐயோ, புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் மாறி மாறி ஏன் மேல தப்பு ஏன் மேல தப்புன்னு. இப்ப அது முக்கியமே இல்ல. பவித்ராவை காணும். அவளை எங்க போய் தேடுவோம், என்ன பண்ணுவோம், அவ எங்க போனா, அத முதல்ல யோசிப்போம். அதுதான் முக்கியம். ஆமா பொன்னி, அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? தெரியலையே பொண்ணு, என்ன ஆச்சு? ஐயோ பாவம் அந்த பொண்ணு. நான் கொடுத்த தைரியத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. என்ன நம்பி நான் தவற விட்டுட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்காம விட்டுட்டேன். நீ என்ன பொன்னி பண்ணுவ? உன்ன மாதிரி யார் அவளை பார்த்துப்பா சொல்லு. ஆமாம்மா, அவங்க வீட்டு நினைப்பே வராத அளவுக்கு அவங்கள நீதாம நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த. நீ வருத்தப்படாதம்மா, கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துடுவாங்க. இல்லடா சந்துரு, அவ அனுப்பியிருக்கிற மெசேஜை பார்த்தா அவளா திரும்பி வர மாதிரி எனக்கு தெரியல. அவ என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் இத நினைச்சு பார்த்தாலே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா, ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் யாருக்கிட்ட போய் அவ ஹெல்ப் கேட்பா? என்ன பண்ணுவா? என்ன நிலைமை பொன்னி? இல்ல பவுனு, ஒண்ணு இல்ல. அது வயசு பொண்ணு. அவளுக்கு அவங்க அம்மா வீட்டை விட்டா நம்ம வீட்டை விட்டா அவ எங்க போவா? இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லனா ஏதாவது நடுவுல திடீர்னு பிரச்சனைனா அவ யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி என்ன உதவி கேட்பா? அது எல்லாத்தையும் தான் நான் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல பொன்னி, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நீ கவலைப்படாம இரு. இல்ல பவுனு, அவங்க சொன்ன பதில நீயே கேட்டல. இந்த விஷயத்தை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இதை மிஸ்ஸிங் கேஸாவே எடுத்துக்கலையே, அதுக்கப்புறம் எப்படி? அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பவித்ராவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன பொன்னி, அதான் சந்துரு சொல்றான்ல, அவன் பாத்துக்குவான். நீ கவலைப்படாம இரு. அம்மா, என்ன நம்புமா. ஒரு நிமிஷம். சொல்லு ராணி. அக்கா, புல்லா எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க அக்கா. பவித்ரா எங்கேயுமே காணோம். போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. பவித்ரா நம்பர் சொல்லு. 998. ஓகே, சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். சரிக்கா சரிக்கா. ஓகே, ஃபோனை வச்சுடு. சொல்லுங்க வாசு, இங்க பாருங்க. இந்த ஃபோன் நம்பர் கடைசியா எங்க ஆன்ல இருந்து எங்க ஆஃப் ஆச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு 1 ஹவர்ல ட்ரேஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஷூர் மேடம்.
ஏய் எங்க போற எங்க போற? சிவானா நீங்களா? நீங்க எப்படி இங்க? என் வீட்ல நாய் இல்லாம உங்க அப்பனா இருப்பான். அப்போ அப்போ நீங்க தான் என்ன கடத்துனீங்களா? அடியேன் தான். ஏய் நீ மேல இருந்து தப்பிச்சு வந்தத நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்களே. ப்ளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. கத்துனாலும் கேட்காது தங்கச்சிமா. ச்சீ, தங்கச்சிக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உன்னை நான் என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். ஏய் அமைதியா இருந்தா 4-5 நாள்ல போயிடலாம். கட்டியும் போட மாட்டேன். இல்ல இப்படிதான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னா இப்படி சாப்பிட்டாலாம் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அந்த ரூம்ல இருக்க அந்த கயரால கைய மட்டும் இல்ல ஓடணும்னு நினைக்கிற காலையும் சேர்ந்து கட்டி போட வேண்டியதா இருக்கும். எது வசதி? சொல்லிக்கிட்டு இருக்க. வாடி விடு விடு வாடி விடு விடு சொல்றேன். என்ன விடு. என்ன விடு. விடு வாடி விடு என்ன. ப்ளீஸ் விடு. வா விடு. சத்தம் போடாம வா போ. ஏய் வாடி விடு. வாடி சொல்றேன். வா வாடி. என்ன விட்டு நான் போறேன். ப்ளீஸ் நான் போயிடுறேன். என்ன விடு. நான் விட்டுருவேன். ஆனா நீ வெளிய போனா சும்மா இருக்க மாட்டியே. ஐயோ உங்க கால்ல கூட நான் விழுறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் இப்ப போலனா என் வாழ்க்கையே போயிடும். ப்ளீஸ் சூர்யா கல்யாணத்தை நான் நிறுத்தணும். ப்ளீஸ் என்ன விட்டுரு. ஏய் அத நீ செஞ்சிடக்கூடாதுன்னு தானே உன்னை எங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அப்புறம் நான் போனும் சூர்யா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னா எப்படிமா? என்ன சொன்ன நீ? ஏய் ஆமாண்டி, சூர்யா இருக்கானே அவன் என்னுடைய நண்பன். அவனோட கல்யாணத்துக்கு நீ தடங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்து நானும் அவனும் உன்னை அடைச்சு வச்சிருக்கோம். அவன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன். நீ எங்க வேணாலும் போ. சூர்யா சூர்யா அவனா என்ன ஆளை வச்சு தூக்குனது கடத்தினதெல்லாம் அவனா இதெல்லாம் செஞ்சான்? அவனே தான். ஏதோ உன் மேல ஆசைப்பட்டு உன்னை காதலிச்சிட்டான். 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போய் நீ கர்ப்பமாயிட்ட. சரி, அதுக்காக இப்போ உன்னை வேணான்னு சொல்ற உன்னை கல்யாணம் கட்டியே தீர்வன அடம் பிடிக்கிறியே. இந்த ஒத்த கால் தவம் உனக்கு தேவைதானா? அதுக்கு தான் நீ அனுபவிக்கிற. வா ஏய் வா விடு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் நான் போணும். என்ன விடு. ப்ளீஸ் நான் போணும். என்ன விட்டுரு. ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். புரியுதா? சிவா அப்படியே உன்னை விடவும் கூடாது. இன்னொரு 3 நாள் இங்கேயே பசியும் பட்னிமா கடை. சிவா ப்ளீஸ் சொன்னா கேளு. சிவா ப்ளீஸ் என்ன விட்டுரு. சூர்யா அட பாவி, இது ஓ வேலைதானா? இப்படி பண்ணிட்டியே. என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறியே. நீ நல்லா இருப்பியா?
கல்யாணத்துக்கு ஒன் மோர் டே டு கோ. ஜாலி தான் இல்ல? மாப்பிள்ளை சார் வராரு. வாங்க 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 உட்காருங்க சார், உட்காருங்க. புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே. சரி சரி போதும், ரொம்ப ஆடாதீங்க, கிளம்புறேன். எங்க போற சார்? கோபமா பேசாதீங்க சார். மாப்பிள்ளை சார். ஐயா, பொன்னி மில்ஸ் ஓனர் பையன் வந்திருக்காப்ல. அந்த மிஸ்ஸிங் கேஸ் பத்தி விசாரிக்கிறாரு. என்னங்க சொல்றது? யோ, அது மிஸ்ஸிங் கேஸ்லாம் இல்லையா, அந்த பொண்ணாதான் எங்கேயோ போயிருக்கு. கிடைச்சதும் தகவல் சொல்றோன்னு சொல்லி அனுப்பு. ஓகேயா, கேட்டீங்கல்ல? கிடைச்சா தகவல் சொல்றோம். கிளம்புங்க, கிளம்புப்பா. சரிங்க, கிளம்பு போ. அம்மா அம்மா, ஏய், என்னாச்சு? தெரியல. அம்மா, அம்மா. என்ன என்னம்மா, என்னாச்சு உனக்கு? இன்னும் என்னடி ஆகணும்? என்னம்மா நீ? இன்னைக்கு அந்த ராஜாராம் வீட்டு கல்யாணம். நீ என்னடானா எதுவுமே செய்யாம இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதாச்சும் செய்யுமா. நான் எல்லாத்துலயும் தோத்துட்டேன்டி, எல்லாத்துலயும் தோத்துட்டேன். அந்த விநாயகத்துக்கிட்ட இருந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ச்சே, கேவலம் அந்த பூ போட்டு பாக்குறத மாத்தி வச்சு இந்த கல்யாணத்தை கூட என்னால நிறுத்த முடியல. இப்ப அந்த கல்யாணத்தை என்ன வந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? என்னால முடியாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற என்ன பேச சொல்ற? என்னால அந்த ராஜாராம இனிமேலும் ராஜாவாட்டம் சந்தோஷமா என் முன்னாடி நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அப்போ இது அவ்வளவுதானா? நம்ம மறுபடியும் பழையபடி அந்த கடங்காரனை பார்த்து பயந்து பயந்து ஒளியணுமா? ஏய், இந்த புஷ்பா அவ்வளோ சீக்கிரமா ஓய மாட்டாடி. இனிமே அந்த ராஜாராம நான் பார்க்கும்போது அவன் கழுத்து என் கையில இருக்கணும். நான் நெரிக்கிற நெறியில அவன் மூச்சு விட முடியாம நான் சொல்றத கேட்டு நல்லா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டணும். அப்படி நடக்கும்போதுதான் நான் வருவேன். அப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றியாமா? இது நடக்கட்டும், நடக்கட்டும் டி. அதான் இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம். அப்பாடா, நல்ல வேலை, நம்ம தப்பிச்சோம். சரிம்மா, அப்போ கல்யாணத்துக்கு நீ வரலன்னா பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அங்க ஏதாவது தடங்கல்ல அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உடனே நீ புவனாவை கூட்டிட்டு வந்துரு. அந்த சூர்யாவை கட்டி வச்சிடலாம். என்ன? சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏ புவனா, நீ வரியா? ஐயோ, நான் வரல. அங்க பொன்னி ஆண்டி இருப்பாங்க, என்னை பார்த்துட்டா ரொம்ப தப்பாயிடும். ஐயே, நீ வரவே வேணாம். எப்போ பார்த்தாலும் பொன்னி ஆண்டின்னு. அம்மாக்கு ஃபோன் பண்றேன். ஏதாச்சும் தகவல் கிடைச்சா உடனே வந்துரு. அம்மா, நான் வரேம்மா. ம்.
இப்ப சந்தோஷமா? டேய் மாப்பிள்ளை கண்ணு வந்துருச்சு. சந்தோஷமா இனிமே உன் லைஃப் ஹாப்பியா இருக்க போகுது என்ன? பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ண போற. வெரி குட் வெரி குட். அதெல்லாம் பெரிய வரண்டா. சந்தோஷமா இரு. டேய் சூர்யா, சும்மா சொல்லக்கூடாதுடா. பட்டு வேஷ்டி சட்டையில சும்மா ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கடா. இந்த நேரத்துக்கு அந்த பவித்ராங்க கடந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சிட்டு கிடப்பான். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்ட போறோம். அதுக்கப்புறம் நான் ஐடி கம்பெனி ஓனர் ஆகிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஐயோ, பழனி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? வாங்க. ஏன் பசங்க வீட்டுக்காரங்க கூட்டி வரலையா? வாங்க பெரியசாமி அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நீங்க பேசிட்டு இருங்க. கடவுளே, கல்யாணமே நடந்துரும் போல இருக்கே. பவித்ரா, எங்க தான் போன நீ? நீ வந்தா தானே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்.
என்ன சம்பந்தி ஏன் இப்படி இருக்கீங்க? பையனுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷமே உங்க முகத்துல இல்லையே. அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் இல்லையா, நல்லபடியாக நடக்கணும், அதான் பதட்டமாகவே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்ன சம்பந்தியம்மா, அதுக்கு தான் இப்படி இருக்கீங்களா? நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேன். ஹாய் பத்மா. வா வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பத்மா. இவங்க தான் என் சம்பந்தி அம்மா. அப்படியா? வணக்கம் அம்மா. வணக்கம். சரி, நான் போய் ஸ்வேதா காமிச்சிட்டு வந்துடுறேன். வா போய் ஸ்வேதா வரேங்கம்மா. மா, ஏமா இப்படி இருக்கீங்க? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இன்னும் பவித்ராவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. எங்களுக்கு தெரியும் நீ பவித்ரா அக்கா இன்னும் காணுமேன்னு தான் நீ சோகமா இருக்க. ஆமாமா, எங்களுக்கே பவித்ரா இல்லாதது கஷ்டமா இருக்கு. நீங்க தான் அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? பொன்னே, நீ பண்றது எதுவுமே சரியில்லை பொன்னே. அண்ணன் கல்யாணத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணுங்க பாரு இப்படி வருத்தமா இருக்காங்க. அப்பா இல்லப்பா. போய் வேலையை பாருங்க, போங்க. சரி சரிப்பா, வா. ஏன் பொண்ணே, இன்னும் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? ஆமா பொண்ணே, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? சம்மந்தி அம்மா வந்து கேட்குற அளவுக்குலாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு பொண்ணி. இது பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாரும் கண்ணுக்கும் அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? பொய் சொல்லாத பொண்ணி. பவித்ரா விஷயத்துல நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நீ சொல்றதுல எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. கல்யாண மண்டபத்தில் வச்சு பேச வேணாமேன்னு தான் அமைதியா இருக்கேன். பொண்ணே, இப்படி கேட்கறதுக்கு எல்லாமே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்னங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே? போதுமா? இனிமே யாரும் என்ன ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. போதுமா? ஓம் சௌந்தரிய லக்ஷ்மியே போற்றி. நேரம் ஆயிடுத்து, மாப்பிள்ள அழைச்சிட்டு வாங்கோ. வாணி அக்கா, பவித்ராவோட போனு கடைசி இங்கதான் சுவிட்சாவா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க அதுக்கான எதுவுமே தெரியலையே. பவித்ரா எதுக்கு இங்க வந்திருப்பா? சம்பந்தம் இல்லாத இடமா இருக்கு. வந்தவ எங்க போயிருப்பா? ஒருவேளை யாராவது அவளை கடத்திருப்பாங்களோ, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா? சிச்சா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ராணிக்கா, என்ன ஆச்சு? ஏன் போனவே எடுக்க மாட்டேங்கிறீங்க? பவித்ரா கிடைச்சாளா? பொன்னே, பவித்ரா இன்னும் கிடைக்கல. வாணி அக்கா மூலமா பவித்ரா போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆன இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆனா இங்க வரதுக்கான இடமா தெரியல. அந்த பவித்ரா பொண்ணு எங்க போயிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, இது பாருங்க, சூர்யா வேற மணமேடைக்கு கூப்பிடுறாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. என்னக்கா பண்றது? ஐயோ, நீ பயப்படாத பொண்ணே, அதான் நான் இருக்கேன்ல. அப்படியெல்லாம் நம்மள மீறி எதுவும் நடக்காது. பவித்ரா கிடைக்கிறாளான்னு இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம தேடி பார்ப்போம். அப்பவும் கிடைக்கலன்னு வை. கிடைக்கலனா என்ன பண்ண போறீங்க? பேசாம கல்யாணத்தை நாமளே நிறுத்திடலாம் பொண்ணே. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பொண்ணே, ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை ஏமாத்தி கர்ப்பம் பண்ணிட்டு அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவானா?
அத நாம வேடிக்கை பார்த்துட்டு போமா? இந்த பாரு பொண்ணி, நான் இருக்கிற வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தை நான் வீணாக்க விட மாட்டேன். எப்படியாவது அந்த பவித்ராவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சூர்யா கையால தாலிய கட்ட வைக்காம நான் விட மாட்டேன். அது வரைக்கும் நான் ராணி இல்லாம. அக்கா, இதெல்லாம் எப்படி நடத்தி முடிக்க போறோம்னு பயமா இருக்கு. பொன்னே, நான் கூப்பிடுறேன், நீ வை. சரி. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணே, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இந்த தோப்பு யாரோடது? ராதாகிருஷ்ணன் மருமகனோடதுமா. ஓ, அப்படியா அப்படியா. இங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, இதுக்கு ஆபீஸ் ஏதாவது இருக்குமா? ஆபீஸ் உள்ள இருக்குமா, நீங்க போங்க, செக்யூரிட்டி உள்ள இருப்பாங்க, கேட்டா சொல்லுவாங்க. சரி சரி, நன்றிங்க. நல்லதுமா. கடவுளே, இன்னைக்கு சூர்யாவுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நானும் என் பிள்ளையும் அனாதை ஆயிடுவோம். ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாத்து ப்ளீஸ். சிவாக்கு ஒரு போனை போட்டுற வேண்டியதான். தாலி கட்டுற நேரம் நெருங்கிடுச்சு, இவன் ஏன் இப்ப கால் பண்றான்? என்ன மச்சி, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அது ஒண்ணு இல்ல மச்சி, எல்லாம் சரியா போகுதுல்ல? டேய், அத நான் உன்கிட்ட கேட்கணும்டா. அங்க எல்லாம் சரியா போகுதா? பவித்ராவை யாரும் தேடல? இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே நல்லாதான்டா போகுது. பவித்ராவை யாரும் பெருசா தேடல. ஆனா அம்மா தான் ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரி இருக்குடா. அப்படியா? சரி, அதை விடு, நீ சொல்லு. பவித்ரா அங்க தானே இருக்கா? டேய், எத்தனை தடவை தான்டா இதையே கேட்ப? அவ என் கண்ணு முன்னாடி தான்டா இருக்கா. நீ பதட்டப்படாம தாலியை கட்டுறா. சரிடா, நீ ஒரு நிமிஷம் அந்த போனை கொண்டு போய் பவித்ரா கிட்ட கொடுக்குறியா? புரியலையே, எதுக்குடா? டேய், ஒண்ணும் இல்லடா, என்னோட சந்தோஷமான தருணத்துல அவகிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேணாமா? என்னதான் இருந்தாலும் அவ நான் லவ் பண்ண பொண்ணு இல்லையா? ஓ, அப்படி வரியா நீ? சரிடா சரிடா, கொடுக்குற ஒரு நிமிஷம் இரு. ஏய், சூர்யா லைன்ல இருக்கான், இந்த பேசு. ஹலோ ஹலோ பவித்ரா, பேசு பவித்ரா. டேய் சூர்யா, ஸ்பீக்கர்ல தான்டா போட்டிருக்கேன், பேசு. என்ன பவித்ரா, எதுவுமே பேசாம இருக்க? சூர்யா, நீயா சூர்யா என்ன இப்படி எல்லாம் பண்றது? ஆஃப் கோர்ஸ் பவித்ரா, நானே தான். அப்புறம் எப்படி இருக்க பவித்ரா? அங்க தங்குறதுக்குலாம் நல்ல வசதியா இருக்குல்ல? இல்ல, ஏன் கேட்டேன்னா, இந்த சினிமாவிலலாம் கடத்தி வச்சிருக்கவங்கள ஸ்டோர் ரூம்லயோ இல்ல பழைய குடோன்லயோ அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, கொசுக்கடி அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆனா நான் உன்னை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் பவித்ரா, அப்படின்னு அவன் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ நான் லவ் பண்ண பொண்ணு, சரியா? நான் உன்னை லவ் பண்ணது தவிர வேற என்ன தப்பு பண்ண சூர்யா? ஏன் என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்தி பாக்குற? ஏய், நான் செஞ்ச தப்பே அது ஒண்ணுதாண்டி. நான் உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிருடி.
நான் உனக்கு பணம் தரேன் ஓடி போயிடுன்னு சொன்னப்ப வாங்கிட்டு போயிருந்தேன்னா அட்லீஸ்ட் உனக்கு பணமாவது கிடைச்சிருக்கும்ல. என்னடி அழுவுறியா? அழு அழு, நல்லா அழு. நான் இன்னும் கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துல ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிடுவேன். அப்புறம் உட்காந்து நல்லா அழு, இல்ல எங்கேயாவது விழுந்து சாவு. நீ ரொம்ப தப்பு பண்ற சூர்யா. இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. ஏய், அத ஏதாவது ஒரு கோயிலே குளத்திலேயே போய் கழிச்சிட்டு போறேன்டி. நீ எதுவும் கவலைப்படாத. கண்டிப்பா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது சூர்யா. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏய், இன்னுமா இத நீ நம்பிக்கிட்டு இருக்க? பாவம் நீ. இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் கல்யாணமே முடிஞ்சிடும். ஆனா என்ன, உன் கண்ணு முன்னாடி ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சேன். ஆனா பாரு, அதுவும் நடக்காம போச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் தாலி கட்டுறத வீடியோ கால் போட்டு காட்டுறேன். நீ அங்கேயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணு, சரியா? சூர்யா, சூர்யா, ஏன் இப்படி பண்ற? எனக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ கத்திக்கிட்டே இரு. டாடா, பாய். ஐயோ, இல்ல, குட் பை. ஏ சூர்யா, சூர்யா. நினைச்சத சாதிச்சிடா சூர்யா. கடவுளே, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு வழியை காட்டு. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லன்னா நானும் என் குழந்தையும் அனாதை ஆயிடுவோம். சொல்லு ராணி. ஹலோ ஹலோ அக்கா, நான் அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் போய் பார்த்தேன்க்கா. சரி, நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு நான் உடனே சொல்றேன். நீ அந்த வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிக்கா, சரிக்கா. பாசு, எங்க இருக்கீங்க? உடனே வாங்க. டேய் மச்சான பாத்தியா? புது மாப்பிள்ளை கலெல்லாம் வந்துருச்சு. மாசா இருக்கான்டா. ஆமாண்டா, மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. கல்யாண மாப்பிள்ளை. டேய் கல்யாண மாப்பிள்ளை. டைம் மாமா, வா வா வா. அதுக்குள்ளயா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இதோ வந்துட்டேன் மாமா, வாங்க போலாம்.
பேரும் கீழே நிக்கிறீங்க. இந்த வந்துட்டோம். ஓம் சைன்ய லட்சுமியே ஐயோ, சூர்யா மனமேடைக்கே வந்துட்டானே. கடவுளே, எப்படியாவது பவித்ராவை கூட்டிட்டு வந்துடு. அக்கா, சந்திர எங்க காணோம்? பொன்னி தான் அவனை வீடு வரைக்கும் போயிட்டு வர சொல்லியிருக்காப்பா. எதுக்கு இந்த நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு போனோம் அவன்? பவித்ரா ஒருவேளை வீட்டுக்கு வந்தா அவளை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனாம்பா. என்னண்ணே பவித்ராக்கு என்னாச்சு? எங்க போயிருக்கா? நான் அது பவித்ரா ஊருக்கு போயிருந்தாள்ல, இப்போ சூர்யா கல்யாணத்துக்காக தான் வரா. அவளுக்கு இந்த மண்டபம் இடம் தெரியாது இல்லையா, அதான் அவளை கூட்டிட்டு வர்றதுக்காக சந்துரு போயிருக்காம்மா. ஓ அப்படிங்களா? சரி சரி வரட்டும். இன்னும் கல்யாணம் நடக்கலையா அப்போ? எவர் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க இருக்கணும். ஃபோன் பண்ணி வர சொல்லு. ராஜா, நீங்க யாரும் போக வேண்டாம், நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க இருங்க, இந்த வந்துடுறேன் சார். போயிட்டு வாங்க. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற?